கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பலரை நான் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அருமையான டென்னிஸ் அம்மாவை நீண்ட காலத்து அம்மா சொன்ன மாதிரி 1 இயர் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்க. உண்மையான அன்போடு நாம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த அன்பை தேவன் கனப்படுத்துகிறார். இன்றைக்கு அவர்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் சிஸ்டர் பவித்ரா, ரஞ்சிதா பாப்பா 2 வாரமாக இல்லை. திடீர்னு நீங்களாம் எல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது எனக்கு. அல்லேலூயா. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தானே, ஒரு ஃபேமிலி தானே. ஃபேமிலியில் எல்லாருமே இருக்கு, எல்லாருமே திரும்பி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். வசந்தி அக்கா வந்திருக்கிறாங்க, அவங்க என்னுடைய சகோதரி. வசனம் சொல்லுறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர் தான், தகப்பன் அவர் தான். அது மாதிரி யாரெல்லாம் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சகோதரன் சகோதரி நாங்கள் தான், நம்ம தான், நம்ம குடும்பம் தான், நம்ம சபை தான். அல்லேலூயா. இந்த மாதிரி புதுசாக அமுதா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்களோட போன தடவை வசதி சிஸ்டர் வரும்போது அவங்க கேட்டாங்களா நமக்கு ஒரு துணை வேணும்னு. இன்றைக்கி ஆண்டவர் கிருபையாக அவங்களுக்கு சொல்கிறேன். நேற்றுலேருந்து அதே தான் சொல்கிறாங்க. போன தடவை வந்துட்டு போன தம்பி இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு துணையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் எல்லாருக்காக ஒரு விஷய கரங்களை தட்டி ஆண்டு நாட்டை மேம்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாளும் தேவன் இங்கே எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த நம்மளை தேவன் ஒரு இடத்துல ஒருமுனைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. தாவீது ஏதோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். சாப்பாடு கொடுக்கும்படியாய் தன் அண்ணன்களை பார்ப்பதற்கு இராணுவத்தில் அவங்க அண்ணன்கள்லாம் இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் நோக்கம் வேறு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது தாவீதுக்கு நம்ம ஆடு மேய்க்கிறத நிப்பாட்ட போகிறோம், தேவன் நம்மளை ராஜாவாக்க போகிறாருங்கிற எண்ணத்தோடு அவன் வரல. அவன் சரி அப்பா சொன்னாரேன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனான் இராணுவத்துக்கு. அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டு இருக்குது. அங்கே ஒரே ஒரு மனுஷன், கோலியாத் அப்படிங்கிற ஒரே ஒரு மனுஷன் ஒரு இஸ்ரவேலுடைய இராணுவத்தையே பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். இங்கே இவன் வர்றான் பயங்கரமா. இவன் தாவீது வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குதுன்னு விசாரிக்கிறான். பார்த்தா அங்கே ஒரு கோலியாத்துன்னு சொல்லி ஒருத்தன். அவனுக்குள்ள ஒரு கோபம் என்னன்னா, இவன் எப்படி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கலாம்? இவன் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கலையோ, நம்ம கிட்ட சண்டைக்கு வரானோ வரலையோ அதல்ல, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவரை எப்படி இவன் தூஷிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி பையனா இருக்கிறான். அவன் இருக்கிறான் 8 அடி 9 அடி ஒசரத்துல, கையில் வாள், பெரிய பெரிய பட்டயங்களை வைத்து கொண்டு. இவனுக்கு கோபம் வருது கோலியாத்துக்கு வேற. ஏன்டா என்னைய சந்திக்கிறதுக்கு நீ வரியா அப்படிங்க. கையில் வேற அவன் குச்சியை வேற எடுத்துட்டு வரான். அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது கோலியாத்துக்கு. என்னை பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியுதா அப்படிங்கிறான். இதெல்லாம் பைபிள் இருக்குது. அவன் சொல்றான், நான் இன்னைக்கு உன்னை இரையாக்க போறேன் அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க அந்த இதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவன் இருக்கிறான் அவ்வளோ ஹைட்டுக்கு, இவன் துளுண்டு பையனா இருக்கிறான். அவன் பாரு உன்னை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிறான். இவன் எட்டி பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான். ஏயோ உங்ககிட்டலாம் நான் சண்டை போடுறதா அப்படிங்கிறான். ஆனால் இவனுக்குள்ள லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கோலியாத்தை மேற்கொள்வதற்குண்டான எந்த விதமான தகுதியும் இல்லை. வயதாகட்டும், உடல் பலமாகட்டும், யுத்த கலைகளாகட்டும், அந்த யுத்த பயன்படுத்துகிற அந்த பட்டயம், அந்த கேடயத்தை கூட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தாவீதுக்கு தெரியாது. அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு ஆடு மேய்க்க தெரியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியாது. தேவனை நல்லா ஆராதனை செய்ய தெரியும். அவனுடைய குவாலிஃபை. அவன் என்ன பண்ணுறான், என்னால் இது முடியாது, ஆனால் என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் இந்த கோலியாத்தை எனக்கு என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போய் தைரியமா நிக்கிறான். 5 கல் எடுத்துட்டு வரான். அதுல ஒரே ஒரு கல் எடுத்து ஒரே அடி அடிக்கிறான். கோலியாத் வீழ்த்தப்பட்டான். அல்லேலூயா. உடனே அப்படியே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது பாருங்க. தாவீதுனுடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை அப்படியே மாறுது. ஏன்னா கோலியாத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜா என்ன பண்ணிட்டாரு, பரிசு அறிவிச்சிட்டாரு. என்ன பரிசு? ராஜாவுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டார். அப்ப அடுத்த ராஜா அவரு தான். அப்புறம் இன்னும் வெகுமதி, சன்மானங்கள், பொருள் எல்லாம் வருது. அதான் சொல்றேன், ஒரு ஏதோ ஒரு சிந்தனையோடு சரி நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற நீங்க எண்ணத்தோட வருவீங்க. ஆனால் உங்களை கொண்டு வந்ததோட நோக்கம் பின்னாடி வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இதற்கு பிறகு உங்க வாழ்க்கை அப்படியே மாற்றிப்படும். இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்க தேடியும் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய வல்லமை உண்டு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களாம், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால
ஏதோ ஒரு முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் இங்கே வரல. இங்கே வந்திருக்கிற குட்டி குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கரத்தை பிடித்து அந்த சகோதரர் ரொம்ப கழிச்சுட்டு பார்க்குறவங்கள பார்க்குற ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பாருங்க பெரிய கிஃப்ட். நிறைய பேர் பாருங்க கரெக்டாக ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒரே இதில் வர்றீங்க பாருங்க, அதுதான் பெரிய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் வரும்போது பாருங்க, இப்போ வரும்போது காலையில் சொன்ன மாதிரி மழை தூரிட்டு தான் இருக்குது. நாங்கள் காரில் வர்றதில்லை, இப்போலாம் 2 வீலரில் தான் வர்றோம், உங்களுக்கு தெரியும். வந்துட்டே இருக்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் கிராமத்துக்குள்ள என்ட்ராகும் போது மழை பெய்யுது. அப்போ ஆண்டவர் இருதயத்தில் பேசுகிறார். மழை வருதேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. நம்ம பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களாக நான் அதைத்தான் அதிகமாக வேதத்தில் தியானித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஆவிக்குரிய போராட்டம் என்பது எல்லாருக்கும் உண்டு. அந்த போராட்டத்திலிருந்து அந்த போராட்டம் வேண்டாம்னு நினைக்க முடியாது. அந்த போராட்டம் நம்மளுடைய அப்கிரேஷனுக்காக, நம்மளுடைய உயர்வுக்காக தான் வைக்கப்படுகிறது. அந்த போராட்டத்தை எப்படி கையாளுவது, அதை எப்படி ஜெயிப்பது, அந்த சோதனை எப்படி ஜெயிக்கிறது, அந்த சோதனை எப்படி சகிப்பது அப்படிங்கிறத குறித்து தான் ஆவியானவர் கடந்த நாட்கள் எல்லாம் நான் கற்றுக்கொண்டு இருக்கிற வேதத்திலிருந்து, பல தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து, தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தைகளிலிருந்து. அப்போ கற்றுக் கொடுத்த ஒண்ணு அப்படின்னா, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய்விடக்கூடாது. ரிலாக்ஸா மகிழ்ச்சியா உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அப்ப மழை பெய்து கொண்டு இருக்குது. அப்ப ஆவியான இருதயத்தில் சொல்றாரு, ஆண்டவரே மழை பெஞ்சிட்டு இருக்குது, மெர்சி ஜாகின் பின்னாடி இருக்கிறாங்க, நினைஞ்சிடக்கூடாது, சர்ச்சுக்கு போய் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கெல்லாம் நீங்க அந்த கிராமத்தெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா இடது பக்கம் வலது பக்கம் நிக்கிறது கூட இடம் கிடையாது, நினைஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா வழியா தான் நாங்க வர்றோம். அப்படி ஒரு சூழல்ல மனதில் ஜெபிச்சுட்டே வரேன். என்ன பண்றேன், ஆண்டவர் ஒரு காலத்துல ஜெபிச்சாரு. எப்படி ஜெபிச்சாரு? கடல் கொந்தளிச்சு கொண்டு இருக்கும் போது, காற்றடிக்கும் போது இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். அதை ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. இப்ப இதை எப்படி நான் என்னுடைய சூழ்நிலைக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மழையை பார்த்து பெய்யாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன் வண்டி ஓட்டிக்கிட்டே. என்னது? பெய்யாதே அமைதலாயிரு. ஆனா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, தூரிட்டு தான் இருக்குது. அதன் மத்தியில வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கிராமத்தை தாண்டோனி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. ஜாகின் சொல்றான், அம்மா வெயில் அடிக்குதுமா அப்படிங்கிறான். கொஞ்சம் முன்னாடி தான் என்ன இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு நீங்க பார்க்கணும். லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் உங்களுக்கு. இனிமே எங்கேயோ ஒருத்தருக்கு நடந்துச்சு பிரதர் அப்படிலாம் இல்ல, உங்கள ஒருத்தருக்கு நடக்கிறது தான் இனி அற்புதம். அதுதான் சாட்சி. அப்போ இப்போ ஆண்டவர் இன்னொரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். மழை தப்பிச்சிட்டோம் பரவாயில்ல, ஆனா இப்ப பயங்கரமா என்ன பண்ணுது, வெயில் அடிக்குதே. அது குழந்தை ஜாக்கினே சொல்றான், அம்மா வெயில் ரொம்ப அடிக்குதுமான்னு சொல்லி தலையை குனிஞ்சிக்கிறான். அந்த அளவுக்கு வெயில் மாறிடுச்சு. அப்ப இப்ப எப்படி ஜெபம் பண்ண சொல்ற ஆண்டவர் கொடுத்துறாரு, வெயிலே அடிக்காதே அமைதலா இரு. சிரிப்பா தான் இருக்குல்ல, ஆனா ஆவிக்குரிய மண்டலம் அப்படிதாங்க செயல்படும். நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த கிராமத்தை இப்ப வெயில் அடிச்ச கிராமத்தை தாண்டோனே பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்குது கிளைமேட், நாங்க வந்து சேர்ற வரைக்கும் அதே கிளைமேட்ல இருந்துச்சு. அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைக்கு இயற்கை கீழ்படியும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நடக்கும். ஒரு கிராமத்துல மழை வருது, மழையே பெய்யாதுன்னு சொன்னா அது நின்றுச்சு. அடுத்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த கிராமத்துல. அந்த வெயில பார்த்து வெயில் அடிக்காத அமைதலாயிரு அப்படின்னு சொன்னோனையும் அடுத்த கிராமத்துல வெயிலும் அடிக்கல மழையும் அடிக்கல, இந்த மாதிரி நார்மலான கிளைமேட் வந்துருச்சு. பாருங்க, இப்ப நாங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இதே கிளைமேட் தான் இருக்க போகுது. அல்லேலூயா. ஒருத்தரும் மழையினாலே வெயில்னாலே, ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே ஒன்றும் உங்களை, வசனம் தான் வாழ்க்கை. நீங்க சொல்ற வார்த்தை ஏதோ நீங்க உங்களுக்குள்ள இருந்து சுயநலத்துக்காக சொல்ற வார்த்தை அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள், அதை டிக்ளேர் பண்றீங்க, அது நடக்குது. அவ்வளவுதான். இந்த வேதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்திற்கும் பரிபூர்ணமான பாத்திரவான்கள் யாருன்னா நீங்களும் நானும் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க? முன்னுரிமை யாருக்கு தான் கொடுப்பாங்க? நமக்கு தான் கொடுப்பாங்க. யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இடத்துல மதத்தை நாம் போதிப்பது அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தகப்பன், நீங்க அவங்களுடைய பிள்ளை. இதை தான் நாங்க போதிக்கிறோம், வேற எதுவுமே போதிக்கிறது. ஆரம்ப காட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை தான் போதிக்கிறோம். உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் நல்வாழ்வை விரும்புகிறார், அவர் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார், அதிகப்படியான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து சாட்சியாக வாழ வைக்க ஆசைப்படுகிறார். அதைத்தான் நம்ம சுவிசேஷமா அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் மத சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தையும் நம்ம மக்களுக்குள்ள எதுவுமே சொல்றது இல்லை. அதுவா உங்களுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் தேவனுக்கும் உங்களுக்குள்ள ஒரு உறவு, இது ஒரு மதம், இது ஒரு சபை அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவை வெளிப்படுத்துகிற இடம் தான் இந்த இடம். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கவே கூடாது. உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார்.
அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பாவால முடியாதது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அதுதான் தாவீது அதை உணர்ந்தவனாக சொல்லுகிறான் ஒரு இடத்துல, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேங்கிறான். அவன் பேர் வைக்கிறான் பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறான். ஆண்டவருக்கு பல பேர் உண்டு, அவன் ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கிறான்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன், உன்னதமான தேவனா. இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். எனக்காகனா எனக்காக இல்ல, உங்களுக்காக. நீங்க உங்களை நினைச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்கூல்ல சொல்லி தர மாதிரி அப்படின்னா, இதெல்லாம் ஆவியின் மண்டலங்களை அசைக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தையை முன்னாடி வச்சுட்டீங்கன்னா எந்த சத்துரும் உள்ள வர முடியாது. ஏன்னா பிசாசு நடுங்குகிற ஒரே ஒரு காரியம் எதுனா இந்த வார்த்தைக்கு மட்டும்தான் அவன் நடுங்குவான். வேற எதுக்கும் நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை முன்னாடி வச்சுட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேடகமாக உங்களை சுத்தி அப்படியே நின்றும், உங்க குடும்பத்தை சுத்தி அது நின்றும். சத்துரு எந்த ஆயுதங்களை அனுப்பினாலும், எந்த மந்திரவாதங்களை அனுப்பினாலும், எந்த வியாதிகளை அனுப்பினாலும் அது உங்க எல்லைக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ திடீர்னு கொரோனா என்ன பண்ணிட்டு இருக்குதான், திருப்பி பயங்கரமா பரவிட்டு இருக்குதான். எதுக்காக இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னா, சத்துரு பயமுறுத்துகிறான். தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்றான், இதுக்கு முன்னாடி வந்த கொரோனாவிலேயே நம்மளை ஒன்றும் பண்ணல, இப்போ வரப்போற கொரோனாவை நம்மளை ஒன்றும் பண்ண போகுது, ஒன்றும் பண்ண. தைரியமா இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்க எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாக இருக்கிறீங்க. அதான் சொல்றேன், உங்க சுத்தி இருக்கிற யாருக்கான கொரோனா வரலாம், ஆனா உங்களுக்கு வரவே வராது. அல்லேலூயா. தேவனுடைய அன்பின் கரம் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும். அவருடைய பராமரிக்கிற கரம் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். யார் வீட்டுல அரிசி இருக்குதோ, பருப்பு இருக்குதோ, எண்ணெய் இருக்குதோ இல்லையோ, உங்க வீட்டுல ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதை சொல்லுது, நானா சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், அவன் ஒரே வார்த்தையில நிப்பாட்டிட்டார் அவரு, ஒரு நன்மையும். இன்னைக்கு எதெல்லாம் நன்மை? ஆரோக்கியமான வாழ்வுங்கிறது ஒரு நன்மை, குறைவில்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு நன்மை, சமாதானத்தின் வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை, மன நிம்மதியின் வாழ்க்கை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, போராட்டங்கள் இல்லாத, இதெல்லாம் நன்மைகள். இந்த எல்லா நன்மைகளும் ஒரே பேக்கேஜா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை. இப்ப எப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை தேடுறீங்களோ அது போல தேடினால் போதும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா குறைவுபடாது, அவ்வளவுதான். எப்படி பிரதர் நடக்கும்? எப்படியாவது நடக்கும். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம், கேள்வியே நம்ம கேட்கக்கூடாது. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் போய் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னா எப்படினாலும் செய்வார். காகத்தை அனுப்புவார். என்னது அனுப்புவாரு? காகத்தை. வனாந்திரத்துல ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு எல்லாம் சாப்பிடுற சாப்பாட்டுல ஆசையா வந்துருச்சு. ஏன்னா வானத்துல இருந்து மண்ணா வருது, அது வெஜிடேரியனா இருக்குது. இப்ப நான்வெஜ் சாப்பிடணும், உடனே எல்லாம் கேட்கிறாங்க. ஆண்டவர் பாக்குறாரு, நான்வெஜ் தானே வேணும், ஒண்ணுமே நீ எதுவும் செய்ய வேண்டாம், நானே உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுகிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்துச்சுன்னு தெரியல, அந்த காடைகள் அப்படியே வந்து பாளையம் முழுவதும் கொட்டி கிடக்குது. விரும்புற அளவுக்கு சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறமேட்டு பார்த்தா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சாப்பிடுறவன் மூக்கு வழியா வெளியில வர்ற அளவுக்கு சாப்பிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. அவர் மீதம் எடுக்க பண்ணுகிறவர். சொல்லுங்க, மீதம் எடுக்க பண்ணுவார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மீதம் எடுக்கும் அளவுக்கு இருக்கும். உங்களுடைய கரங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அந்த கொஞ்சத்தை கர்த்தர் அதிகமாக மாற்ற போகிறார். அந்த கொஞ்சத்தை கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுல இருந்தா போதும், ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே இருக்கும். ஈசாக்கு அப்படித்தானே வாழ்றாரு. எல்லா ஜனங்கள் எல்லாம் ஊரை விட்டே போறாங்க. இந்த ஊர் வேஸ்ட், இந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு, இங்க மழையும் பெய்யல, ஒன்னும் பெய்யல, இங்க விவசாயமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் குடும்ப குட்டையோட கூட்டுக்கிட்டு எல்லாம் ஊரை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈசாக்க மட்டும் தேவன் நிறுத்துகிறார். இருப்பா, வெயிட் பண்ணு, நீ இந்த சபிக்கப்பட்ட இந்த குறைவான இந்த பூமியில நீ வித, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றான். அந்த வார்த்தையை நம்பிதான் விதைச்சான். ஏன்னா மழையும் இல்ல, ஜனங்க வீதிகள் எல்லாம் ஃபுல்லா வறண்டு போய் கிடக்குது, விவசாயம் பண்றதுக்கு வழியே இல்லை. ஆனாலும்
வசனம் சொல்லுகிறது, அந்த ஆண்டிலே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தானோ. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வருஷம் கூட கம்மி பலன் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா 100 மடங்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இரவெல்லாம் போயிட்டு தேடி பார்த்துட்டான், மீனும் மாட்டல. பேதுரு வந்து சோர்ந்து போயிருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பவே வலைய போடு அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே இரவெல்லாம் பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்றும் என்ன பண்ணல, அகப்படல. அதோட அவன் ஸ்டாப் பண்ணல. அடுத்து சொல்றான், ஆகிலும் உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொல்லிட்டு போறான். அவன் படகு மட்டும் இல்ல, கூட இருந்த நண்பர்களுடைய படகும் சேர்ந்து நிரம்பிருச்சு. அல்லேலூயா. அதான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு சக்தி உண்டு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உண்டாக்குகிற வல்லமை, the power of creations. இந்த வார்த்தையினால தான் இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. நீங்கள் பார்க்கிற வானமாகட்டும், பூமியாகட்டும், நீங்கள் பார்க்கிற மரம், செடி, கொடி, கடல் எல்லாமே எப்படிதான் உருவாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு சொல்லுது, உங்க வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்க போகிறது, உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை உருவாக்க போகிறது, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உருவாக்க போகிறது. தேவன் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் மாற மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். வாசிக்கலாம். மத்தேயுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. பேசக்கூடாது, உட்காருங்க, பேசக்கூடாது. சரி, அதனால ஒண்ணும் இல்லை. என்ன வேணும் இப்போ? உட்காருங்க. கவனிங்க, வாசிக்கப்பட்ட வசனம், இந்த வசனம் சுவிசேஷம், நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது கேட்கப்பட்ட ஒரு வசனமா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை கவனிங்க, உண்மையாகவே உங்களை குறித்து நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? இன்னைக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வைக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கொஸ்டின் முன்னாடி வைக்கிறேன். ஏன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? ஏசப்பாவுடைய பிள்ளையா ஆகிறதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, நீங்க ரட்சிக்கப்படலனாலும் ஏசப்பா பிள்ளைதான். அல்லேலூயா. அதான உண்மை. கர்த்தருடைய அன்பை தெரிந்து கொள்ள. ஓகே, ரைட், ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். அது ஒரு பக்கம். ரட்சிக்கப்பட்டாதான் பாவம் கழுவ போடும். கரெக்ட் தான். வேற ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? வாட்ஸ் தி பர்பஸ்? எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? பரலோகத்துக்கு போகணும். ரைட், கரெக்ட் தான். ரட்சிக்கப்படாம பரலோகத்துக்கு ஒரு நாளும் யாரும் போக முடியாது. நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். இதெல்லாமே ஓகே. இன்னும் இப்ப வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் தேடி இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறாருன்னா ஒரு பர்பஸோட உங்களை தேடி வந்திருக்காரு. என்ன பர்பஸ்? பாரங்கள் எல்லாம் நமக்கு என்ன தரணும்? இளைப்பாறுதல் தரும். ரொம்ப ஈஸியா சொல்றேன். நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள்? எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள்னா உங்களை ரிலாக்ஸா வச்சிருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்து கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அவர் நமக்கு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. ஏற்கனவே தாவீது ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி இப்ப நமக்கு ஒரு பேர் உண்டாயிருச்சு. என்ன பண்றோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இல்லையான்னு தான் கேட்கணும் சொல்ல போனா. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு சூழல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படித்தானே? பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்தா என்ன தருவாராம்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல், ரெஸ்ட். ரெஸ்ட்ங்கிறது எப்ப கிடைக்கும்? எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சு எப்ப தேவைப்படும் ரெஸ்ட்? ரொம்ப கடினமான ஒர்க்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு. ஆனா மனுஷனை ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணிருக்கிறார் அப்படின்னா, முதலாவது அவன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்கே ஆரம்பிக்கணும். ஆமா, இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே வாரத்தினுடைய கடைசி நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வாரத்தினுடைய முதலாம் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இந்த சத்தியத்தை நம்ம சரியா புரிந்து கொண்டீங்க அப்படின்னா சத்துரு உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிற போராட்டங்களை ஈஸியா நீங்க ஜெயிச்சிடலாம். அதுக்கு உண்டான ஒரு வசனம் தான் இது. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம எப்படி பிரவேசிக்கணும், இந்த இளைப்பாறுதல் எதற்காக அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம் கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கவனிங்க, ஏழாம் நாள் ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து ஜனங்க மனுஷங்க வரைக்கும் 7 நாள்ல 6 நாள்ல படைக்கிறார். 6 நாள்ல சிருஷ்டித்து முடித்து 7வது நாள் என்ன பண்றாரு? ஓய்ந்திருக்கிறார். அந்த வசனத்தை இப்ப வாசிச்சோம். இந்த கடைசியா வாசிக்கப்பட்ட வசனம் 7ஆம் நாளை அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து அப்புறம் பரிசுத்தமாக்கினார். நல்லா கவனிக்கணும், ஆண்டவருக்கு தான் இது 7வது நாள், அப்படிதானே? மனுஷனுக்கு இது எத்தனாவது நாள்? எப்படி மனுஷனுக்கு இது முதல் நாள்? சண்டேனா முதல் நாளா? கரெக்டா சொல்லுங்க பாபா, புரியுற மாதிரி. மனுஷனுக்கு எப்படி இது முதல் நாள்? ஆண்டவர் 6 நாள்ல உலகத்தை சிருஷ்டிச்சிட்டாரு, 7வது நாள்ல ஓய்ந்திருக்கிறாரு. ஓகே, ஆண்டவருக்கு இது 7வது நாள், மனுஷனுக்கு இது எத்தனாவது நாள்? யார் சொல்றது? யாரோ சொல்றீங்க, ஆனா கரெக்டா சொல்றாங்க, அமைதியா சொல்லிடுவாங்க, அதனால புரிய மாட்டேங்குது. அதுல டவுட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் தாங்க. மனுஷனுக்கு இது எத்தனாவது நாள் தான்? முதல் நாள். கவனிக்கணும், இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நான் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்குறேன். மனுஷன் 6வது நாள்ல படைக்கப்பட்டான். படைக்கப்பட்ட உடனேயே அவனை வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் அனுப்பல. என்ன பண்றாரு? முதலாவது ரெஸ்ட் கொடுக்கிறார். அந்த நாள்ல என்னதான் செய்யணும்? ஆக்சுவலா ஓய்வு நாள்ல தேவனோட செஞ்சிருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. மனுஷனுடைய பர்பஸ் என்ன? மனுஷனுடைய ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனோடு இருக்கிறது தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. தேவன் எதற்காக உங்களை படைத்திருக்கிறார்? அவருடைய ஆசை என்னன்னா நீங்க அவரோட கூட இருக்கணும். அதனாலதான் ஆண்டவருக்கு அது 7வது நாள். ஆனால் மனுஷனுக்கு முதல் நாளே என்னதான் கொடுக்கிறாரு? ரெஸ்ட் கொடுக்கிறார். அந்த ரெஸ்ட் கொடுத்து தேவனை ஆராதனை செய்வதற்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அப்படியே அவனை நல்லா அந்த தேவ பிரசன்னத்துல நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த 6 நாளும் பூமிக்கு அனுப்புறாரு. ஏதேன் தோட்டத்துல ஒர்க் பண்ணுங்கிறார். அவன் பவர்ஃபுல்லா ஒர்க் பண்றான். சந்தோஷம் வேர்வை துளியே படாம ஒர்க் பண்றான். நான் சொல்றது பாவம் வருவதற்கு முன்பதாக. பாவம் என்னைக்கு உலகத்துக்கு வந்துச்சோ அதுக்கு பிறகுதான் நம்மளுடைய அந்த ஃபார்மட்டே மாற்றப்படுகிறது. உன்னுடைய நெற்றி வேர்வை எங்க சிந்தணும்? பூமியில சிந்தனைதான். நீ சமைச்ச, வேற வழி இல்லப்பா. ஆனா நான் உன்னை அதுக்காகலாம் படைக்கல. நான் உன்னை எப்படிதான் வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆமா, ஒரு ஆவிக்குரிய ஒரு வேத பண்டிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப ஏதேன் தோட்டத்துல அப்பவே உனக்கு ஒர்க் கொடுத்தாச்சு. ஏதேன்ல ஆதாம்க்கு ஒர்க் கொடுத்தாச்சு. என்ன ஒர்க் கொடுத்துட்டாரு? இந்த தோட்டத்துல என்ன பண்ணணும்? பண்படுத்தணும், பண்படுத்தி பராமரிக்கணும். அதுதான் ஒர்க் கொடுத்துட்டாரு. இந்த ஒர்க் அவன் எப்படி செஞ்சான் அப்படின்னா வார்த்தையினாலதான் செஞ்சானா. அப்ப எங்க கலப்பு இருந்துச்சு? அப்ப எதுவுமே இல்ல. அப்போ அவன் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணான் அப்படின்னா, பாவம் வருவதற்கு முன்பதாக ஆதாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த செடி வளருவதாக அப்படின்னு சொல்லுவானா, அது வளர்ந்துருமா? அது மரமாவதாக சொல்லுவானா, மரம் ஆயிருமா? கனி கொடுப்பதாக சொல்லுவானா, எல்லா வார்த்தையினாலதான். ஏன்னா ஆண்டவர் எப்படிதான் அந்த பூமியை சிருஷ்டிச்சாரு? வார்த்தையினால சிருஷ்டித்தார். தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் என்னதான் பண்ணணும்? வார்த்தையினால இந்த பூமி என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும்னு சொல்லி எல்லாமே ஒருவருக்கும் கிடையாது. வேர்வெல்லாம் வரவே வராது. உட்காந்து சொன்னா அது நடந்தாகணும். இப்ப எப்படி வரும்போது நடந்துச்சு? மழை பெய்யாதுன்னா பெய்யாது, வெயில் அடிக்காதுன்னா அடிக்காது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்ல தான் நான் சர்ச்சுக்கு போகணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க, சொல்லிட்டீங்கன்னா நடந்துதான் ஆகணும். இதுதான் ஏதேன் தோட்ட வாழ்க்கை. இதை மனிதன் இழந்து போனான். பாவம் செய்தது நிமித்தம் என்ன பண்ணான்? இழந்து போனான். இதை மீட்டெடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த பூமிக்கு. வந்து உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அவர் தம்மேல சுமந்து கொண்டு நமக்காக ரத்தத்தை சிந்தி நாம் இழந்து போனோம். பாத்தீங்களா ஒரு வாழ்க்கை, ஏதேன் தோட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு இலவசமா கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்ப எப்படின்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏதேன் தோட்ட வாழ்க்கை தான். ஆனா அதுல இல்ல, நீ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நீ பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஆகணும், வியாதி உனக்கு வரும்னு பிசாசு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்ணணும்? அதை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்ணா? ஆதாமையும் ஏவாளையும் கன்ஃபியூஸ் பண்ணான், சந்தேகப்பட வைத்தான். தேவனை குறித்து, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து கன்ஃபியூஸ் பண்ணி
பொய் சொல்லி நம்மளை ஏமாற்றினான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதேன் தோட்ட வாழ்க்கை தொடங்குகிறது. அல்லேலூயா. இனியும் நீங்க பிரயாசப்பட்டு அறுவடை வரலன்னா நினைக்க போறதெல்லாம் இல்ல. இனி ஏதேன் தோட்ட வாழ்க்கைக்குள்ளதான் நான் இருக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார் என்கிற விசுவாசத்தோடு அன்றைக்கு ஆதாம் எப்படி செயல்பட்டானோ அப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் எங்க இருக்கு தோல்வி? அல்லேலூயா. அததான் இன்னைக்கு சங்கீதத்துல வாசிச்சோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம், உங்க மன விருப்பங்கள் நிறைவேறும், உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். ஏதேன் தோட்ட வாழ்க்கையில நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சத்தியத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இளைப்பாறுதல். இப்ப சொன்ன வசனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக வைக்கணும்னு நினைக்கிறார். என் புள்ள எந்த கஷ்டமும் படக்கூடாது, அது ரிலாக்ஸா இருக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக. அப்படி இல்லையே, அது கர்த்தர் எனக்காக, கர்த்தர் உங்களுக்காக. கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதம். கர்த்தர் உங்களுக்காக. வசனத்தினுடைய நிறைவுல நீங்க இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இங்கதான் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்க பேசும்? கர்த்தர் உங்களுக்காக. அந்த வார்த்தை குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்மளுடைய பர்பஸ் என்ன? தேவ சமூகத்துல சும்மா இருக்குன்னா படுத்து தூங்குறது இல்ல, தேவ சமூகத்துல கர்த்தர் செய்ய போகிறாருன்னு சொல்லி அமைதியா இருக்கிறது தான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஏதாவது செஞ்சிடலாம்னு சொல்லி பயங்கரமா பேசுறோம், பயங்கரமா ஒர்க் பண்றோம், எல்லாம் செய்யறோம், ஒன்னும் பலன் கொடுக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், இனிமே நீங்க ரிலாக்ஸா இருங்க. இந்த வருஷமே நம்மளுக்கு என்னதான் ஆண்டு? தெய்வீக இளைப்பாறுதலின் ஆண்டு. இது நீ தீங்கை காணக்கூடாது. இந்த ஆண்டு இளைப்பாறுதல் இருக்க வேண்டிய ஆண்டு. நீங்கள் இளைப்பாறுதல் இருக்கிறமானா இல்ல. ஏன் இளைப்பாறுதல்னா ஒர்க் தான் நீங்க எடுத்துக்கிறீங்களே. அதாவது தேவன் எப்படின்னா, அவர் நம்மளோடு கூட இணைந்து செயல்படுகிற தேவன். அவர் யுத்தம் பண்ணாருன்னா நீங்க எப்படிதான் இருக்கணும்? சும்மா இருக்கணும். கரெக்ட். நீங்க இளைப்பாறுதல தான் இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த யுத்தத்தை எடுத்துக்கிறதுனால இப்ப அவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்கிறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன்ல, ஆண்டவர் என்னைக்குமே மனுஷனை ஒரு மிஷினாக பயன்படுத்த உருவாக்கப்படல. நான் சொன்னதான் நீ செய்யணும் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாரு, உங்களை ஹானர் பண்றாரு. அதனாலதான் ஆண்டவர் போய் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏன் பிரதர் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தை வைக்காமலே இருந்திருந்தா, அந்த பழத்தை வைக்காமலே இருந்திருந்தா அப்படியே உலகத்துல பாவமே வந்திருக்காது இல்லைன்னு ரொம்ப அறிவியா பேசுவாங்க. நான் தான் சொன்னேன், ஆண்டவர் நன்மையும் தீமையும் அறியத்தக்க ஞானத்தை யாருக்கு சூஸ் பண்ணக்கூடிய அந்த சூசிங், அந்த டெசிஷன் மேக்கிங் யாருக்கு தான் கொடுத்திருக்கிறாரு? அவ்வளவு ஹானரா வச்சிருக்காருங்க. அவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவருக்கு என்ன ஆசைனா, நான் சொல்ற வார்த்தையை கீழ்படிஞ்சா போதும், நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. என்ன பண்ணும்? கீழ்படிஞ்சா போதும், உனக்கு ஆசீர்வாதம் தான். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்? பிசாசுடைய வார்த்தையை நம்பிட்டான். தேவனுடைய வார்த்தையை பிசாசு என்ன பண்ணிடுவான்? உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுவதற்குண்டான வழியை தான் செய்வான். வசனங்கள் வாசிக்க நிறைய இருக்குது. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி பைபிள் அதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சாப்டரே சொல்றார். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை உங்க நிறையத்துல நிரம்பி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை, ஒரு 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 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். இது பல மணி நேரங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல மாதங்கள் நான் கற்றுக்கொண்டு எனக்கு ஆவியானவர் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியத்தை ஒரே நாள்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை பார்ப்பீர்கள். ஈஸியா ஜெயிக்கலாம் பிசாசு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவன் கொடுக்கிற வியாதிகள் ஆகட்டும், அவன் கொடுக்கிற வறுமைகள் ஆகட்டும், அவன் கொடுக்கிற நெருக்கங்களும் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு வழிவகுத்து கொடுத்து விட்டார். அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த வழியில நடக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நமக்கு யாருக்கு பசிக்குதோ அவங்க சாப்பிட்டாதான் அவங்களுக்கு பசி ஆறும். அப்படிதானே? உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நான் உங்களுக்கு பதிலாக சாப்பிட்டுக்கிறேன்னா உங்களுக்கு பசி ஆறிடுமா? இல்லையே. பசி உங்களுக்கு ஆற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ உணவு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், நீங்க தான் அதை எடுத்து என்ன பண்ணணும்? கவனிங்க, வாசிங்க. ஒரு சம்பவத்துக்கு நேரா திருப்பலாம். மார்க் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறது பார்த்துக்க போறோம். ஆல்ரெடி வாசித்தான், இன்னொரு வாசிக்கலாம். மார்க்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 36 முதல் 41 வரை வாசிங்க. 36 இருந்து 41. அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். போதும், ஸ்டாப் பண்ணுங்க.
கவனிங்க, இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சுச்சுவேஷனு? ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிட்டாரு. இப்போ வேற ஊருக்கு போறாங்க. கப்பல்ல எல்லாம் பிரயாணம் பண்ணி கொண்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. சீஷர்கள் அவங்களோட கூட இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பயங்கரமான காற்று, சுழல் காற்றா, புயல்னு சொல்றோம்ல, புயல் அடிக்குது கடல்ல. கவனிங்க, புயல் காற்று அடிக்குது. அந்த அலைகள் என்ன பண்ணுது? அப்படியே அந்த படகு நிரம்பத்தக்கதாக தண்ணி உள்ள வந்துட்டு இருக்குது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தார்? இதுதாங்க இளைப்பாறுதல். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சொல்றோம், இது எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது அப்படின்னா, பயங்கரமான நெருக்கடியின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில நீங்க இருக்கும்போது இளைப்பாறுதல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலைகளுடைய அட்மாஸ்பியர் டோட்டலா சேஞ்ச் ஆகும். உங்களுடைய அட்மாஸ்பியர்ல தான் பிசாசு ஒர்க் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய அட்மாஸ்பியர்ல எப்பவுமே அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கணும். அந்த சூழ்நிலையை, உங்களுடைய சூழ்நிலை எப்படி வச்சுக்கணும்? சரியான சமநிலையில வச்சுக்கணும். இந்த அட்மாஸ்பியர் எப்படி உண்டாகுது அப்படின்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய தாட்ஸ் ரெண்டும். இதெல்லாம் சயின்ஸ்ல இருக்குது. உங்களுக்கு சொல்ற புரியுதான்னு தெரியல, இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள், தாட்ஸும் உங்களுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகளும் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும். இப்போ உங்களுடைய தாட்ஸ் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறீங்க, உங்களுடைய எமோஷன், உணர்ச்சிகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னாவே அப்படியே ஒரு இருள் இருக்கிறது உங்களால உணர முடியும். அப்படியே ஏதோ ஒரு துக்கம் நம்மளை அமிழ்த்துறத புரிஞ்சுக்க முடியும். நானும் பலமுறை பார்த்துருக்கிறேன். பல வீட்டுக்கு பாஸ்டரா இருக்கிறதுனால ஜெபம் பண்றதுக்கு பல வீடுகளுக்கு போகும்போது, ஒரு சில வீட்டுக்குள்ள போகும்போது திடீரென்று ஒரு இருள் அப்படியே சுற்றி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது எப்படி உண்டானுச்சு அப்படின்னா, நம்ம அந்த வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறோம். இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், புலம்பி தள்ளுறோம். இது என்ன ஆகுது? இந்த எமோஷன்ஸும் இந்த தாட்ஸும் என்ன பண்ணிருச்சு? ஒரு அட்மாஸ்பியரே உருவாக்கிருச்சு. எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் உருவாக்கிருச்சு? நெகட்டிவ் அட்மாஸ்பியர் உருவாக்கிருச்சு. இந்த நெகட்டிவ் அட்மாஸ்பியர் எங்கெல்லாம் உருவாகுதோ அங்கதான் வியாதிகள் வரும், அங்கதான் பலவீனங்கள் வரும், அங்கதான் கடன்கள் வரும், அங்கதான் பிரச்சனைகள் வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை உருவாக்குறது. பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் எப்படி உருவாக்குறது? உங்களுடைய எமோஷன்ஸ்ல எதை குறித்தும் கவலை இருக்கக்கூடாது. உங்களுடைய உணர்வுகளில் எந்த கவலையுமே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது. எப்போ இது நடக்கும் அப்படின்னா, எப்போ நீங்க தேவனை முழுமையா விசுவாசிக்கிறீங்களோ அப்பதான் அந்த எமோஷன்ஸும் தாட்ஸும் பாசிட்டிவ்குள்ள வரும். ஏன்னா இப்போ என்ன மனுஷனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? யாரும் இல்லையே. இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு போய் விடுறதுக்கு, இந்த பண தேவைகளை சந்தித்து கொடுப்பதற்கு, இந்த வியாதியிலிருந்து நம்மளை குணமாகுது யாரும் இல்லையே நினைக்கும் போது தான் அங்க நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் எமோஷன்ஸும் உண்டாகுது. இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கிறார், இதை சரி பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கும் அங்க இடம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்மாஸ்பியர் எப்படி மாறுது? பாசிட்டிவ் அட்மாஸ்பியரா மாறுது. அப்போ இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்க செய்யறாரு. என்ன பண்றாரு? பயங்கரமான சுழல் காற்று தான் இந்த இடத்துல. யாருக்கு நேரம்? இப்போ அடுத்த வசனம் வாசிங்களேன். இப்ப எழுப்பிட்டான். அவராது இளைப்பாறுதல் இருக்கிறாரு. அவருக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆளுக்கு தான் சும்மா இருக்கிறோன்னு. அவனுக்கு பிரச்சனை வந்தா நமக்கும் பிரச்சனை வரணும்னு நினைப்பான். பாருங்க, அன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் பேங்க்குக்கு போயிருந்தேன். ஒரு அக்காவுக்கு 1000 ரூபா அக்கௌண்ட்ல பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்குது. அவங்க கூடவே பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்துருக்குது. உன் அக்கௌண்ட்லாம் பிடிக்கலையா அப்படின்னு கேக்குது. அதுக்கு என்ன வருத்தம்னா, இப்ப காசு பிடிச்சதெல்லாம் வருத்தம் இல்ல, இவ அக்கௌண்ட்ல பிடிக்கல, என் அக்கௌண்ட்ல மட்டும் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேக்குது. அது மாதிரிதான் பிரச்சனைகள் அப்படிங்க வரும்போது மனுஷன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவனுக்கும் அந்த பிரச்சனை வரணும்னு நினைப்பான் மனுஷனுடைய. ஏன்னா தோல் கொடுக்கறதுக்கு பரவாயில்ல, நம்ம கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. அது மாதிரிதான் இங்க சீஷர்கள். அவரா தூங்கிட்டு இருக்கிறார் ரிலாக்ஸா. ஏன்னா அவருக்கு தெரியும் இளைப்பாறுதல் இருந்தாதான் அந்த பிரச்சனை மாறுங்கிறது. அந்த ரகசியம் அவருக்கு தெரியும். அவர் தேவகுமாரன். ஆனா இவர் என்ன பண்றாரு? சீஷர்கள் போயிட்டு எழுப்பி என்ன சொல்றாங்க? போதகரே, கவனிங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையானா? அவர் என்ன எங்க இருக்கிறாரு? அவர் என்ன வானத்திலே நிக்கிறாரு? அவர் எங்கதான் இருக்கிறாரு? இப்ப இவங்கெல்லாம் மடிஞ்சு போனாங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னதான் ஆயிருக்கணும்? அந்த அறிவு கூட இல்ல பாருங்க சீஷர்களுக்கு. அவர் எங்கதான் இருக்கிறாரு? நீ சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் மத்தியில் தான் அவரும் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வியாதியின் மத்தியில, உங்களுடைய நெருக்கடியின் மத்தியில தான் இயேசு கிறிஸ்து உங்க கூட தான் இருக்கிறார்.
எப்படி அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி இளைப்பாரி கொண்டுதான் இருக்கிறார். அநேகருக்கு அது தெரிவதில்லை. இன்னைக்கு இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சீஷர்களுக்கு அது தெரியல. பக்கத்திலே வச்சிருக்கிறான் இயேசு கிறிஸ்து, உள்ளே தான் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவனுக்கு தெரியல. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா? கவலைப்படுங்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படாதன்னு சொல்றவர்கிட்ட போய் ஏப்பா கவலை இல்லாம இருங்க, கவலைப்படுங்க அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்து எழுந்துட்டாரு. இப்ப அடுத்து என்ன பண்றாரு? ப்ராசஸ்க்கு வர்றாரு. இளைப்பாறுதலுக்கு அப்புறம் எப்படி வரணும் அப்படின்னா பேச வேண்டும். எப்படி பேசணும்? காற்றை அதட்டுகிறார், கடலை பார்த்து இறையாதே, உனக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறார். இது எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுகிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க எப்படி சந்திக்கணும் அப்படின்னா இளைப்பாறுதல்ல இருந்து தான் சந்திக்கணும். இளைப்பாறுதல் இருந்து சந்திக்கணும், ரிலாக்ஸா சந்திக்கணும். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொதித்து எழும்ப கூடாது. ரிலாக்ஸா இருக்கணும். அப்பதான் ரிலாக்ஸா இருக்கணும். ஜீசஸ் எப்படி தூங்கிட்டு இருந்தாரு அது மாதிரி ரிலாக்ஸா. ஏன் ரிலாக்ஸா இருக்கிறீங்க? தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, எனக்காக யுத்தம் பண்ண ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவான்னு ரிலாக்ஸா இருந்துட்டு அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன், ரெண்டாவது ஸ்பீக். அதட்டுறாரு. என்ன பண்றாரு? காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொல்றாரு? இறையாதே, நீ எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது நடக்கும். அல்லேலூயா. இறையாதே, அமைதலா இரு. அவ்வளவுதான். ரொம்பலாம் ஆண்டவர் பேசல. ஏன்னா அவர் கரெக்டா பர்ஃபெக்டா ஆவிக்குரிய அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இளைப்பாரி கொண்டு தான் இருக்கணும். இதெல்லாம் சீசர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இப்படி ஒரு இன்னைக்கு நம்ம போறோம், இங்க போற இடத்துல ஒரு பெரிய ஒரு சுனாமி வரப்போகுது, பயங்கரமான ஒரு நெருக்கடி வரப்போகுதுங்கிறது சீசர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். சும்மா வெறுமனே பரிசுத்த ஆவியானவர் பைபிள்ல எதுவும் எழுதி வைக்க மாட்டார். ஆவியா இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கணும். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை எப்படி பாருங்க? கிறிஸ்து இயேசுவை, ஐயோ பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? வீட்டுல கவனித்து பாருங்கள் இல்லையா? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்னத்தை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து அவர் கண் எப்படி இருக்குது, அவர் மூக்கு எப்படி இருக்குது, அதையா பார்க்க சொல்றாரு? இல்ல, அவர் எப்படி செயல்பட்டாருன்னு பார்த்துட்டீங்கன்னா அதன் மாதிரி நீங்க செயல்படணும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர் என்ன பண்றாரு? தூங்குறார், ரிலாக்ஸா இருக்கிறார். சரி, ரிலாக்ஸேஷன் முடிச்சு அடுத்து என்ன பிரதர் பண்ணணும்? பேச ஆரம்பிக்கணும். காற்றை அதட்டுகிறார். அடுத்து கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இருங்கிறார். உங்களுடைய சிச்சுவேஷன்ஸை நீங்க தான் உருவாக்கணும், சொல்லணும், வாயை திறந்து பேசணும். வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும்பாங்கல்ல, அழுத பிள்ளைக்கு தான் என்ன கிடைக்கும்? பால் கிடைக்கும். குழந்தைக்கு பால் அத்தியாவசிய தேவைங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அதுக்காக எல்லா நேரத்தையும் வாயில வச்சுட்டு ஊத்திட்டே இருக்க முடியுமா? அது அழுவும் போது என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அதே போலதான் நீங்கள் எப்போதெல்லாம் பேசுகிறீர்களோ, எப்போதெல்லாம் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்களோ, அப்போதெல்லாம் ஆவியின் மண்டலங்கள் உங்களுக்கு அடங்கி வரும். சத்துருவினுடைய மண்டலம் பாருங்க. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது காண்கிற மண்டலம், இன்விசிபிள் வேர்ல்டு. இதுக்கு அடுத்து ஒரு மண்டலம் இருக்குது. அது ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் ஆவியின் மண்டலத்தில். அதுல ஒரு பகுதி தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற மண்டலம், பிசாசின் மண்டலம். அடுத்து இருக்கிற மண்டலம் தான் பரலோகத்தின் மண்டலம். இது மூணு ஒரு அட்மாஸ்பியர். இப்போ ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறோம். அந்த மூணாவது மண்டலத்திலிருந்து தான் நன்மைகள் நமக்கு வர வேண்டியது இருக்குது. அந்த மூணாவது மண்டலத்திலிருந்து இந்த மண்டலத்திற்கு அந்த நன்மைகளை கொண்டு வருவதற்கு பிசாசின் மண்டலம் தடை பண்ணி கொண்டே இருக்கும். அந்த பிசாசின் மண்டலத்தை எப்படி பிரதர் தடை பண்றது தான் இது. இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஆசிங்க ரோமரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் எதனால் உண்டாகுமா? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. தேவனுடைய அந்த சந்தோஷமும் சமாதானமும் எப்ப வரும் அப்படின்னா நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கும் போதுதான் வரும். அப்ப நீங்க எப்ப இளைப்பாறுதலுக்கு போக முடியும்னா நீங்க விசுவாசிச்சாதான். அப்ப இந்த விசுவாசம் எப்ப வரும் அப்படின்னா உங்களுக்குள்ள பலன் வேணும். அப்ப எப்ப நீங்க பலப்பட முடியும்? நெகேமியா 8:10 தெரிந்த வசனம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன்.
சத்துரு உங்ககிட்ட இருந்து ரெண்டே விஷயத்துக்காக தாங்க உங்க எல்லைக்குள்ள வர்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு உள்ள வர்றதுக்கு ரெண்டே ரீசன் தான். இந்த ரெண்டு காரியத்தை உங்களிடத்துல இருந்து எப்படியாவது எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் அவன் வருகிறான். பல வகையில் அவன் செயல்படுகிறான். ஒரு சில குடும்பங்களை வியாதியை அனுப்புகிறான், ஒரு சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை அனுப்புகிறான், ஒரு சில குடும்பத்துல கடன் என்கிற சுமையை அனுப்புகிறான். இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் அம்பை எய்து கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக? ரெண்டு காரியங்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக. என்னது? சந்தோஷம். இது ரெண்டுமே ஆவியின் கனி. தெரியுமா உங்களுக்கு? ஆவியின் கனியோ அன்பு. அது வரைக்கும் நமக்கு தெரியும். சந்தோஷம், சமாதானம்னு சொல்லுவோம். ஆனா என்னைக்காவது அந்த ஆவியின் கனி நம்ம வாழ்க்கையில வெளிப்படுதா? அன்பு வெளிப்படுதோ இல்லையா? அதை வைங்க அப்புறமா, அது ரொம்ப பெரிய சாப்டர். இது ரெண்டு ரொம்ப ஈஸி. சந்தோஷமும் சமாதானமும். இப்ப நான் நினைச்ச சந்தோஷமா இருக்க முடியுமா இல்லையா? இப்ப நான் நினைச்ச சமாதானமா இருக்க முடியுமா இல்லையா? முடியும். அந்த பவரை தேவன் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அது ரெண்டுமே ஆவியின் கனி. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் தேவன். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் சத்துரு, பிசாசு. இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? யாருடைய ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம்? யோசிங்க. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் சாட்டன். சத்துருவனுடைய பிடியில நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல பிரதர், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நான் தேவ சமூகத்துல சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேனா? நீங்க தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனம் சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. போராட்டம் வரும், பிரச்சனை வரும். வசனம் சொல்லுது, அவர்கள் உனக்கு விரோதமாக புறப்பட்டு வருவார்கள். ஒருவரும் ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நான் ஜெயிச்சிட்டுனா நீங்க ஜெயிச்ச மாதிரின்னு சொல்றாரு. கிரிக்கெட்ல ஒருத்த அடிச்சு ஜெயிச்சாலும் டோட்டல் கண்ட்ரியே ஜெயிச்ச மாதிரி தான். இந்தியா உலக கோப்பை வாங்கிருச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் போயிட்டு பேட் விளையாடல. அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கிரிக்கெட் பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க? ஜெயிக்கிறாங்க. ஆனால் கொண்டாடுவது யாரு? இந்திய தேசத்தினுடைய எல்லா ஜனங்களும் என்ன பண்றோம்? கொண்டாடுறோம், இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஜெயத்தை உங்க எல்லாருக்காக நமக்காக ஜெயித்திருக்கிறார். நீங்க சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலை இப்படி ஹேண்டில் பண்ணுங்க. இளைப்பாறுதலுக்குள்ளாக, சந்தோஷத்திற்குள்ளாக, சமாதானத்திற்குள்ளாக. இது மூணும் வெரி 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 வேலிட் பாயிண்ட். இதை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். நான் கத்துக்கொண்டேன், சூழ்நிலைகள் எனக்கு எல்லாம் மாறிட்டு இருக்குது. என்னுடைய சூழ்நிலை இன்னைக்கெல்லாம் இங்க வந்து ஜெபிக்க அவங்களுக்கு வசனம் சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை. கடந்த மே மாதத்திலிருந்து பலவிதமான நெருக்கடிகளின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில வரும்போது தான் இப்ப ஆண்டவர் இதை எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் ஒர்க் அவுட் பண்ண, அது ஒர்க் ஆகுது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். இளைப்பாறுதலில் இருங்க, ரிலாக்ஸா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. இது எல்லாம் எப்ப உண்டாகுனா அவர் மேல விசுவாசம் வச்சா மட்டும்தான் உண்டாகும். உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார், அவர் அதை எல்லாம் பார்த்துக்குவார். வியாதியா அவர் பார்த்துக்குவார், கணவருடைய எதிர்காலம் அவர் பார்த்துக்குவார், மனைவியோட எதிர்காலம் அவர் பார்த்துக்குவார், பிள்ளைகளுடைய எதிர்காலம், கடன் பிரச்சனை, வியாதி எல்லாம் அதான் பாடணும். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். அப்படி சொல்லிட்டு திருப்பி நம்ம கவலைப்பட்டு இருக்க கூடாது. ஐயோ என்ன பிரதர் பண்றது, அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்றது, அவர் பார்த்து கொள்வார். நீங்க விசுவாசத்தோட ரிலாக்ஸா இருக்கணும். நம்ம சொல்லிடுவோம், ஆனா ரிலாக்ஸா இருக்க மாட்டோம். மனசுல அந்த சத்துரு வந்து அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்பான் உங்களை விட்டு. அவன் சும்மாவே இருக்க மாட்டான். உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுக்கிறது தான் அவனுடைய வேலை. உங்களுக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதனாலதான் வாசிக்க சொன்ன ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு என்ன உண்டாகும்படி, நம்பிக்கை பெருகும்படி, எல்லாவித சந்தோஷத்தினாலும், சந்தோஷத்துல பல விதங்கள் இருக்கு, அந்த எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? நிரப்புவார். நீங்கள் பலனா இருக்கணும். இப்போ இனிமே இப்படி ஹேண்டில் பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம பயந்து இருப்போம், சோர்ந்து போயிருப்போம், கவலைப்பட்டிருப்போம், கண்ணீர் வடிச்சிருப்போம். இதெல்லாம் இனி மறந்துருங்க. இனி பிரச்சனை வருதுன்னா ரிலாக்ஸா இளைப்பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அதை அப்படியே நினைச்சு பாருங்க. பேச ஆரம்பிங்க. இறையாதே அமைதலா. எந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்லுது, வியாதியை பார்த்து நீங்க பேசுங்க. என் குடும்பம் இது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற என் குடும்பம், இந்த குடும்பத்துல வியாதியே உனக்கு அனுமதி இல்லை, வெளியே போயிரும், கண்டிப்பா போகும். நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க பொறுத்துதான்.
ஆசீர்வாதங்களை வானா வரும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கூப்பிடுங்க. உங்க வீட்டுல ஆரோக்கியத்தை கூப்பிடுங்கள், அழையுங்கள். உங்க வீட்டுல ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுங்க, அழையுங்க. நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறேன், சூப்பர் நேச்சுரல் டிவைன் லைஃப், சூப்பர் நேச்சுரல் டெப் ஃப்ரீ லைஃப்னு சொல்லி ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறேன். டெய்லி காலையில அதிகாலையில் எந்திரிச்சு அழைத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அது வரும், உங்க வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும். ஏன்னா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நீங்க. அததான் சொல்றார், செருபாபேலே உனக்கு முன்னாடி இருக்க அந்த மலை ஏமாத்திரம், அது ஒண்ணுமே கிடையாது. நீ அதை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல, நீ சொல்ல அது ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும்னு மார்க் 11:24 சொல்லப்பட்டாச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகளை இப்படி ஃபேஸ் பண்ணுங்க. இளைப்பாறுதல் இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க. எனக்காக ஒருவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிறவர் ஒருத்தவர் இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அப்படின்னு நினைங்க. அப்புறம் பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்கள். இறையாதே. அடுத்து எப்படி இருக்கணும், நீ அமைதலா இருக்கணும்னு சொல்லி கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. சொன்ன உடனே அது நடந்துருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. இறையாதே அமைதலா இரு என்றார். அப்புறம் அப்பொழுது காற்று நின்று போய் அவர் கேட்டது அமைதலா இரு. இப்ப இங்க என்ன உண்டானது, மிகுந்த அமைதல். அதான் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா போதும், ஆவின் மண்டலத்துல நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் உங்களை சுதந்திரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. உங்களை எல்லைகளில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பேசுறாரு, வாசிங்க, முடிச்சிருவோம். இப்ப வராரு, ஒர்க் முடிஞ்சிருச்சு. வந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிட்டாரு. இப்போ இதை ஏன் சீசர்களுக்குள்ள இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு சொல்றாரு. கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனையே என்ன, ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நீங்க கையாள முடியல அப்படின்னா பயப்படுறீங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்கல, உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நான் எங்கேயோ இருக்கல, உங்க கூட இருக்கிறேன். கூட இருந்தாரா? சீசர்கள் கூட இருந்தாரா? இருந்தார். ஆனாலும் ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்கிறாரு. அப்புறம் செகண்ட் என்ன கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? இந்த சீசர்கள்ல 12 பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அவனுக்கு தானே பக்கத்துல இருந்தே பாக்குறாங்க. குருடர்கள் கண்ணு திறக்கிறத பாக்குறாங்க, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறத பாக்குறாங்க, முடவர்களை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, உடனே இயேசு கிறிஸ்து எழுப்பி நடக்க வைக்கிறாரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாக்குற 12 பேர்ல ஒருத்தனு கூட விசுவாசம் இல்லையா? இந்த கடல் காற்றில் இருந்து இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளை காப்பாத்திடுவாருன்னு ஒருத்தர் கூட என்னெல்லாம் போயிருச்சு, விசுவாசம் இல்ல. அதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம். ஆனாலும் தேவன் மீது இந்த மாதிரி சூழல்ல விசுவாசம் இல்லாம இருக்கிறோம். அதான் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்புறம் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இப்பதான் ஆண்டவர் வல்லமையே அவங்க யோசிக்கிறானுங்க, புரியுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பயம் என்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்க வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க. ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கும். இப்ப சொன்ன பாத்தீங்களா, கொரோனா திருப்பி வருது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்னமோ நடக்கட்டும். தேவன் என்னுடைய, அதாவது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய தொழிலின் மீதோ, உங்களுடைய வேலையின் மீதோ, இல்ல உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மீதோ இருந்துச்சுன்னா தான் பயப்படுவீங்க. உங்களுடைய ஆதாரம் கிறிஸ்து என்று நினைச்சிட்டீங்க அப்படின்னா எதை இழந்தாலும் தேவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், உங்களை இழப்புக்குள்ள நடத்தவே மாட்டார். அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை பராமரிப்பார். சாரிபாத் விதவையின் வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை, ஆனா கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனா பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணல, குறையாதபடிக்கு தேவன் செய்தாரே. அந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகளை இப்படி ஃபேஸ் பண்ணுங்க, பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. தேவனுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்கள் தொடங்குகிறது. இன்னிலிருந்து உங்களுடைய சாப்டர் அப்படியே மாற்றப்படுகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. இதுவரை கண்ட எகிப்தியர்களை இனி நீங்கள் காணப்போவது இல்லை. இதுவரை கண்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன்களை இனி நீங்க பார்க்க போறது இல்லை. இதுவரை கண்ட வெட்கங்கள், நெருக்கடிகளை இனி நீங்க என்ன பண்ணது இல்லை, பார்க்க போறது இல்லை. புதிய வழியில, புதிய ஆசீர்வாதத்துல தேவன் உங்களை நடத்த போகிறார். 3 காரியங்கள்: இளைப்பாறுதலுக்குள்ள இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானத்தில் இருக்கு. சமாதானம் வெளிப்பட்டுட்டே இருக்கணும். நம்முடைய மனசு எப்பயுமே எப்படிதான் இருக்கணும், சமாதானத்துல இருக்கணும். குழம்பிட்டே இருக்கக்கூடாது.
என்ன பண்ண போறோம், அது பண்ண போறோம், இது பண்ண போறோம், என்ன ஆக போகுது, இது ஆக போகுது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா 1000 அல்ல 10,000 பேர் வந்தாலும், வசனங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா தேவன் கொடுத்திருக்கிறார், பத்திரத்துல எழுதி கொடுத்து விட்டார். அந்த வார்த்தையை விசுவாசித்தால் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில உங்க நாமத்திற்கு மகிமையாய் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காற்றுகள் அடித்துக் கொண்டிருந்தால், எப்படிப்பட்ட கடல் சீற்றம் கொண்டிருந்தாலோ, பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் என்று சொல்லி எப்படிப்பட்ட காரியங்களை சத்துரு அனுப்பி கொண்டிருந்தாலோ, அவைகளை பார்த்து இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம். இறையாதே, அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து பேசுகிறோம். இறையாதே, அமைதலாயிரு. இறையாதே, அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினால் எல்லா புயல்களும் ஓய்ந்து போவதாம், எல்லா கடன் பிரச்சனைகளையும் அடைக்கக்கூடியதான ஒரு பொருளாதார வாசல் உண்டாவதாக, எல்லா வியாதிகளும் நீங்கத்தக்கதாக ஒரு தெய்வீக ஆரோக்கியம் உண்டாவதாக. In the name of Jesus I decree and declare it. இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படுவார்களா. நம்முடைய நாம மாத்திரமே போதும். இளைப்பாறுதலுக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க, சந்தோஷத்துக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க, சமாதானத்துக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு இதில் கற்றுக் கொடுத்தீர். இதனால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு எதை குறித்தும் பயப்படாமல், கவலைப்படாமல், எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு கூட இருந்து சத்துருவை ஜெயிக்க, நாங்கள் விரும்பின ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைகளை தாரும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உமது வார்த்தைகளின்படி எங்களுக்கு ஆக கடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.